ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் அணியை காமிக்கிறாங்க. ஒரு வில்லேஜ் கேர்ள் ஃபஸ்ட் டைம் அவள் சிட்டிக்கு வந்திருக்கா. அவளுக்கு அங்கே சிட்டியை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவள் ஃபேமிலிக்காக இங்கே வந்து சம்பாதிச்சு அவள் குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக வந்திருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு ஸ்டூஃபேன் அங்கே வந்துட்டு வந்துட்டியா நீ வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு ஸ்டூஃபேன் நீ எப்படி நல்லா இருக்கேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்ன இப்படிலாம் என் பேரை சொல்லி கூப்பிடாத, என்னோட நேம் வந்துட்டு நான் சோஃபின் மாற்றிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. என்ன நீ இப்படிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்க, இன்னும் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொன்னதும் இது சிட்டி, இங்கே இப்படி தான் இருக்கணும்னு அவன் சொல்லிட்டுருக்கா. நான் உனக்காக வில்லேஜ்லேருந்து வெஜிடபிள் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இதெல்லாம் யாருக்கு வேணும், நீயே வச்சுக்கோ, இப்போ வா நம்ம ஜாப்க்கு வந்து போகலாமான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. அங்கே ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ்ஸை போட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ எனக்கு என்னமோ மாதிரியா இருக்குப்பான்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, காசு சம்பாதிக்கணும்ல, அப்படின்னா நம்ம இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு இங்கே வந்து சர்வ் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ நீ எதை பற்றி இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒர்க்குக்காக நம்ம ஹீரோங்க காவ் வழான். அதாங்க அவள் பார்த்துட்டு வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, இந்த பர்சன் மட்டும் என்கிட்ட வந்து மாட்டினார்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அங்கே ஜொல்லு ஒடிஞ்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயினுமே அவனுங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இன்னொரு பர்சன் லீன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அவன் டச் பண்ணிட்டு பேசினதுமே அங்கே அவள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவளை அடிக்கிறதுக்காக வேகமாக வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பர்சன் யார் நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அவள் இப்போ தான் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கா, ஸோ நீங்கள் வந்துட்டு அவள் மேலே கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் நாங்கள் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு இதெல்லாம் இங்கே வந்து வில்லேஜ் மாதிரி கிடையாதுப்பா, சகஜம்தான் சிட்டியில், நீ வந்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த பர்சன் அவகிட்ட அங்கே க்ளோஸாக ட்ரை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் மொதல் ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் ட்ரிங்க்ஸை குடிங்கன்னு சொல்லிட்டு அவள் அந்த ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸை வேற கலந்து கொடுக்குறா. நான் உங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான பொண்ணை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆளுக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு நீ சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நான் வந்து உங்களுக்கு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நானாவே போய்க்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். அவனுமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பர்சன் அங்கே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வம்பு பண்ணி இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றினதுமே நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். அப்போ ஹீரோ உங்கள் கார்டை கொடுத்துட்டு நான் யார் தெரியுமான்னு சொன்னதும் ஐயோ நீங்கள் தான் காவா, நான் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாரி சொல்லிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே க்ளோஸாக ட்ரை பண்ணுறா. அவளுக்குமே அங்கே ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸை கலந்து கொடுத்துருக்கா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு. ஸோ நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணதுமே அவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே எந்திரிச்சு பார்த்துட்டு அவனை ஷாக் ஆகிட்டு ஐயோ கடவுளை, நான் வந்துட்டு இந்த பர்சன்ட்டை போய் இப்படி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கேனா, என் மானமே போச்சேன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வந்து எஸ்கேப் ஆகி அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தா அந்த ஆள்கிட்ட கால் பண்ணி நேற்று என்ன எப்படி வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பர்சன் அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டுருக்கான். நீ வந்துட்டு எப்படி விட்டு ஆளை அனுப்பி வச்சிருக்கா, அவள் வந்துட்டு என்னை வந்து பாடாப்படுத்தி விட்டா, அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹாவ் வேறு வந்துட்டான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இப்போ தான் இங்கே வந்தா, ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு ஹாவ் உலக்கே அவள் வந்து போயிட்டாளான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே என்னாச்சு நேற்று நைட்டு ஒர்க்கில் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஒர்க்கில் நான் நல்லா தான் பண்ணேன், ஆனால் அந்த பர்சன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ ஒர்க் கேட்டு போக போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே ஓகே உன்னை அந்த காப்பாற்றின பர்சன் வந்து உனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கு வரா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க அதை பற்றின்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு அதை பற்றிலாம் பேச விருப்பம் கிடையாது, நான் வந்துட்டு இப்போ ஒர்க் கேட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிட்டுருக்கா. அவன் நம்ம ஹீரோ பற்றின நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பிட்டுருக்கா. எனக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் கண்டிப்பாக இதை எனக்காக யூஸ் பண்ணிக்கிடுவேன், எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அங்கே க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் அங்கே வந்து போயிருக்கா ஒர்க் கேட்டு. அப்போ அங்கே கார்டை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வில்லேஜிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் வந்து கொடுக்க மாட்டோன்னு சொன்னதுமே நீங்கள் எப்படி இப்படிலாம் பேசலான்னு சொன்னதும் வில்லேஜுக்காரவங்களாம் வந்துட்டு இதுக்கு செட் ஆக மாட்டாங்க, ஹோட்டல் வந்துட்டு எவ்வளோ மாடர்னாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னதும் நீங்கள் அதை எப்படி இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்து யாரும் இப்படிலாம் வேலையை விட்டு தூக்க தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி என்னமோ சொல்லி பார்க்குறாங்க, வில்லேஜுக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உங்களை மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வேலைக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் எப்படி வந்துட்டு ஒர்க்குக்கு வரவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை நான் ஜாப்பை விட்டு தூக்குறேன்னு சொன்னதும் அங்கே அந்த மேனேஜர்கிட்ட போய் அவள் ஹெல்ப் கேட்குறா. அப்போ மேனேஜரையுமே பிடிச்சி ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு பர்சனுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கார்டை போய் கொடுத்துட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாது, நீங்கள் இங்கேவே ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அப்போ அங்கே போயிட்டுருக்கும் போது மேலே இடிக்க வந்ததுமே ஹீரோ வேகமாக
பிடிச்சி அங்கே காப்பாற்றி விடுறான். 2 பேரும் இப்படி பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இவளை எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரியே ஏன் தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் அந்த பொண்ணு வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ வேகமாக அங்கே போகிறான். பார்த்தா அங்கே அவங்க ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா. நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு வந்துட்டு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். உனக்கு வந்துட்டு காரு வீடு என்ன வேணாலும் கொடுக்குறேன். எவ்வளோ காசு வேணும் கேளுன்னு சொன்னதும் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அந்த மாதிரி பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இதே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னதும் சரி ஓகே நீ என்ன நினைக்கிறியோ எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு. நான் கார் அனுப்புகிறேன். நீ வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இன்றைக்கி ஒர்க் கிடச்சிருச்சு அப்படின்ற சொன்னதும் நானுமே உங்களுக்கு ஹாப்பியான நியூஸ் சொல்கிறேன். எனக்கு மேரேஜும் நடக்க போகுது. நான் வந்துட்டு அவரோட வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதும் நீ என்ன என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்த வாசி மறந்து போயிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம 2 பேருக்குமே ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு, நம்ம வந்துட்டு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டேக்கா. அப்போ அவள் சரியான இடியட் இவளுக்கு என்ன கிடைக்கணும்னு இருந்துச்சோ அதுதான் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு என்ன ஒர்க்லாம் நல்லா போயிட்டுருக்கா, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டுங்க பாராட்டுறான். அவளுக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு இவளை பார்த்தா அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டை பார்த்துட்டு வாவ் எவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. உண்மையிலேயே நான் வந்து லக்கியானவ, அதனால தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மேனேஜர் பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. என்ன இதெல்லாம் அலங்காரம், யாரை கேட்டு நீ பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம கஸ்டமருக்காக தான் பண்ணியிருக்கேன், அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த பர்சன் பார்த்தா ரொம்ப கோவப்பட்டுட்டு நான் வந்துட்டு உனக்கு க்ளீனிங் வேலை கொடுத்தேன்னா அதை மட்டும் பண்ணு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவப்பட்டதுமே ஹீரோயின் கோவப்பட்டு நான் என்னோட ஒர்க்கை தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் பேசுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை வந்துட்டுருக்கு. அந்த மேரேஜ் கப்பிள்ஸுமே வந்துட்டு உண்மையிலேயே வந்து சூப்பராக எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே தேங்க்யூ சொல்லி அந்த பொண்ணு அங்கே ஹக் வேற பண்ணிக்கிறாங்க. இந்த டே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த மேனேஜருக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகுது. இருந்தாலுமே வந்துட்டு வேணும்னு நம்ம ஹீரோயின் அவன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். தேவையில்லாமல் இப்படி ஒர்க்கில் வந்து தலையிடுற வேலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு உன்னோட ஒர்க் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உனக்கு சேலரியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு எதுக்காக பாஸ் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணணுன்றதை நீ சொல்லுவியா, நீ வந்து தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவனையுமே பிடிச்சி அங்கே திட்டி விட்டுறான். அப்போ அந்த சோப்பி என் காலெல்லாம் வந்து ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்கு, வந்துட்டு இதை கலட்டுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா சீனை போட்டுட்ருக்கா. அங்கே வயசான மெய்டு ஒருத்தவங்க வந்து தொட்டதுமே உனக்குலாம் ஒழுங்காக கூட வேலை பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டு எத்தி தள்ளினதும் நம்ம ஹீரோங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். வேமா அவங்கள தூக்கி விட்டுட்டு இவங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்க ரொம்ப பழைய மெய்டு, இந்த வீட்டில் ஒருத்தவங்களாவே நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் நீ இப்படி அவங்ககிட்ட ட்ரீட் பண்ணினா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க அவளை வந்து திட்டாதப்பா இருக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு போகிறாங்க. நீ என்ன ஒரு மெய்டுக்காக வந்துட்டு என்னவே இப்படி அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். சரி ஓகே விடு, நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு சொன்னதும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் மட்டும் போதாது, மனசுமே நல்லா இருக்கணும், அது உன்ட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயின் அவங்க தாத்தாவுக்கு கால் பண்ணி தாத்தா எனக்கு நிறையவே வந்துட்டு பேமெண்ட் கிடச்சிருக்கு, நான் வந்து உங்களுக்கு அதை எல்லாத்தையும் அனுப்பி விட்றேன்னு சொன்னதும் அதுக்கு என்னம்மா அவசியம் இருக்குது, நீ வந்துட்டு அங்கே பேசாமல் வந்துட்டு உனக்கு வச்சுக்கோ, நீ வந்துட்டு நான் சிட்டியில் வந்து இருக்கேன்னா உனக்கு தேவைப்படலன்னு சொன்னதும் இல்லை தாத்தா எல்லாமே வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, இப்போ உங்களுக்கு தான் அனுப்பி விட்றேன் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அவள் ரூம் அங்கே க்ளீன் பண்ண போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோங்க டவலோட வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நம்ம ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் மேனேஜர் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுத்தாரு, அதனால தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஸ்லிப்பாக எங்கே விழுக போகும்போது நம்ம ஹீரோவேமா வந்து பிடிச்சிடுறான். ஏன்னா நல்லா தானே இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அவனை டச் பண்ணிட்டு பயங்கரமாக இருக்கே மசில்ஸ்லான்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே அவள் சாரி சொல்கிறா. அப்போ அவன் அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே பேக்கில் வந்துட்டு அங்கே பார்த்தா அங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் இந்த பெத் மார்க்கை நான் வந்துட்டு என் கூட இருந்த அந்த பர்சன்ட்டை பார்த்தனே, அப்போ இவன் தான் என் கூட இருந்தானான்னு சொல்லிட்டு அங்கே டவுட் ஆனதுமே நம்ம ஹீரோ என்னாச்சு எதுக்காக நீ இப்படி பார்த்துட்டே நிற்கிற அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. இப்போ இவர் வந்துட்டு எனக்கு பேமெண்ட் கொடுத்துட்ருக்காரு, எனக்கு வந்துட்டு அந்த பழைய விஷயத்தெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாருன்னு அந்த பர்சன் தெரிஞ்சுக்க வேணாம், எனக்கு இதே போதும் அப்படின்றத சொல்கிறா. இப்போ சோஃபி நான் வந்து எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணணுமே, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடாக வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்து அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம அங்கே ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. நம்ம ஹீரோயின் நீங்கள் பேசுங்க நான் வெளியே போகிறேன்னு சொன்னதோ அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது நான் சொல்கிறான். இல்லைப்பா ஸோ உங்கள்
உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்ன உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன் நீ இவ்வளோ ஷாக் ஆகிட்டு இருக்க, எதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இந்த பணக்காரவங்கெல்லாம் ஒரு 10 கேர்ள் ஃப்ரெண்டாச்சும் வச்சுக்குவாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறா. அதை கேட்டுட்டு ஏய் நீ இப்போ என்ன சொன்ன, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னோட ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சோஃபியை பார்த்தா பயங்கரமாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இருக்கா. அவனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக அவள் வெளியே இருந்து கூப்பிட்டதுமே என்ன நம்ம ஃப்ரெண்டோட வாய்ஸ் மாதிரியே இது கேட்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அங்கே பார்க்குறா. பட் அவள் வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு கண்ணாடி அங்கே வந்து தொப்பியெல்லாம் போட்டதும் முகம் தெரிய மாட்டுது. இவங்க வேற உள்ளே விட வேணான்னு சொல்லிட்டு எங்கள் கதவை மூட சொல்லிடுறாங்க. அந்த மேனேஜர் பேர் அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே ஜால்ரா அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்றத சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு இவ்வளோ கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நிறைய காரியம் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை போல். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து உள்ளே வந்ததுமே இவள் ஃபேஸை வந்து வேமா அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறா. அப்போ அவன் வந்துட்டு இவ ரொம்ப வந்து திமிர் பிடிச்சவ, எப்போ பார்த்தாலும் அவரை வந்துட்டு கைக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அவருக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இவளுக்கு தான் டிஃபன் பண்ணுறது வேலைன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமே, இவ வந்துட்டு ஏன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவ்வளோ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவளை அங்கே உள்ளே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோக்காக அங்கே சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுத்ததும் நீ வந்து இதெல்லாம் எனக்காக ரெடி பண்ணி கொடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, எனக்கு வந்துட்டு என்னோட அசிஸ்டன்ட் இருக்காரு, நான் ஏதாச்சும் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கிருவேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே வேமா போய் நான் ஹக் பண்ணிட்டு நான் தெரியாமல் தான் நான் தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக நீங்கள் இப்படி இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுற வேலை வைக்காத, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட வந்து மரியாதை கொடுத்தாதான் உனக்கு பதிலுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன அந்த மெய்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொன்னதும் கரெக்டாக சொல்லிட்டேன், நீ வந்துட்டு மரியாதை கொடுத்து பேசி பழகு, இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக போனதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க கோவமாயிட்டு வெளியே வரும்போது நான் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணணுமான்னு சொல்லிட்டு அந்த ஜால்ரா கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் எப்பயுமே அவளை வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வரும்போது மிஸ்டர் ஹவுன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது நம்ம ஹீரோ கண்டுக்காமல் போயிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பாஸ் அந்த பொண்ணு அவங்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ அவள் லைக் பண்ணுற மாதிரியே தோணுதேன்னு சொன்னதும் நீ ஓவராக திங்க் பண்ணாதான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்ததுமே இவ ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை பார்த்து அங்கே போய் பேசினதுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. என்ன பாஸ் உங்களுக்கு வந்து மைண்ட் ஏதாச்சும் வேறு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ யார் இது என்ன இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் இதனோட ஃப்ரெண்டு, நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கூட சேர்ந்து வளர்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி வச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவன்கிட்ட வந்து க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து ரொம்பவே ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோக்கு அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு போல். ஹீரோயின் என்னோட ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வந்துட்டு இப்போ அவன் கூட சேர்ந்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஜெலஸாகி போய் நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு பாஸ் இப்போ என்ன வந்து பண்ணணும், என்ன வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, அது வந்து ஃப்ரெண்டுன்றது லவ்வராகவும் மாறுன்னு சொன்னதும் இவ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவளோட பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ அவங்க பின்னாடியே போயிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். எங்கே போனாங்க அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க ஹாப்பியாகிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு இவனுக்கு அவ்வளோ ஒரு வந்து டென்ஷன் ஆகுது. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் அசிஸ்டன்ட் வேறு கிண்டல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவளோட செருப்பு வந்து பிஞ்சு போயிடுது. அப்போ நான் வந்துட்டு உனக்காக புதுசு வாங்கிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு செருப்பை பார்த்துட்டு அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதை ரொம்ப அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு அதோட விலையெல்லாம் நீ வந்துட்டு பக்கத்தில் கூட நெருங்க முடியாது, உன்னை பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் நீ வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே அசிங்கப்படுத்தி இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ வந்துட்டு என்ன ஆசைப்படுற எல்லாமே நீ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த செப்பலை எடுத்து அவன் காதில் வந்து போட்டு விட்டதுமே நம்ம ஹீரோயின் இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்கிறா, இது உனக்கு வந்துட்டு தகுதியானது தான், ஏன்னா நீ அவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கு அப்படின்றதாமே சொல்கிறான். ஹீரோயின் மனசுலேயும் உண்மையிலேயே வந்துட்டு பார்க்க தான் கரடு முறையில் இருக்காரு, மனசு ரொம்ப தங்கமான மனசுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. அவங்க ஃப்ரெண்டு அவளுக்காக அங்கே ஷூஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த செப்பலை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு அதை வேகமாக மறைச்சிக்கிறான். இப்போ அந்த லேடி இன்னுமே நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே கிண்டல் பண்ணதுமே இந்த கடையில் எந்த பொருளை நீ தொட்டாலும் அதை நீ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே ஷாப்பிங் பண்ண வச்சதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அந்த பொண்ணையுமே இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நீ ஒர்க் பண்ண தேவை கிடையாது, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன்னா வந்துட்டு நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வரவங்ககிட்ட வந்துட்டு நடந்துட்டுருக்க, இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஓனருக்கு வந்து பிடிக்கலையா ஒன்று அப்படின்றத சொல்லிட்டு அவளையுமே அங்கே ஜாப்பை விட்டு தூக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் பார்த்து என்னோட பாஸ் தான் வாங்கி கொடுத்தான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் அதை கேட்க மறந்துட்டேனே, நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்க, எப்படி நீங்கள் வந்தீங்க இங்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இங்கே மீட்டிங்காக போனேன் அப்போ தான் வந்தேன்னு சொன்னதும் சரி ஓகே நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவனங்க கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்க ஃப்ரெண்டு என்ன அவர் இதெல்லாம் உனக்கு பண்ணிட்டு இருக்காரு 2 பேத்துக்கு நடுவில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவருக்கு வந்துட்டு யார் வந்துட்டு கஷ்டப்பட்டாலுமே அவங்களுக்கு அவர் எல்லாமே பண்ணுவார், எல்லாருக்குமே அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்கிறா. அங்கே வீட்லேயுமே வந்துட்டு ஹீரோ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே புலம்பி தள்ளிட்டு இருக்கான். தயவு
தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அங்கே அவர் இப்போ நீ இவரை பார்த்துக்கோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போனதுமே, பாஸ் நீங்கள் எனக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பண்ண வேணாமா, நான் பாருங்கள் வில்லேஜ்லேருந்து உங்களுக்காக எவ்வளோ பொருள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது 2 பேருமே ஸ்லிப்பாக இங்கே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயுமே கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்போ அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோக்கு. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினை அவன் பக்கத்தில் பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்றத சொன்னதும் எனக்கு வந்துட்டு அது நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவன் வேமா பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி வேறு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் விட மாட்டான். வேமா அங்கே முட்டையை தூக்கி தலையில் அடித்து விட்றா. அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஐயோ பாஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா பயந்து போயிட்டு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோக்காங்க சோஃபி நான் உங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னதும் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்காக அங்கே வந்துட்டு சூப்புமே ரெடி பண்ணி அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டதை காமிச்சதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை போய் அங்கே சாப்பிட்டுட்டு இது ரொம்ப எம்மியாக இருக்குது அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கான். அப்போ அவள் நீங்கள் வந்துட்டு மற்றதுமே சாப்பிடுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ கண்டுக்காமல் போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவள் சமைச்சதை எதுவுமே அவன் சாப்பிடல. நம்ம ஹீரோயின் அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்மே இருக்காங்க. நீ வந்து பிறகுவான அசிஸ்டன்ட் சொன்னதும் நம்ம ஹீரோ இல்லை பரவாயில்ல நீ உள்ளவா அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் பார்த்தாங்க தலையில் முட்டையை வச்சு அடித்ததில் அங்கே காயமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிடுறா. பாஸ் உங்கள் மேலே யார் இப்படி அட்டாக் பண்ணது நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் அவங்கள நான் ஜாப்பை விட்டு தூக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளை என்னை ஜாப்பை விட்டு தூக்கிட்டாங்கன்னா நான் காசுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுச்சேக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டே பாஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த எக் எல்லாமே எப்படி பிடிச்சிருந்துச்சா கிராமத்துலேருந்து கொடுத்ததுன்னு சொன்னதும் ஆமாம் உன்னோட வில்லேஜ்லேருந்து வந்த எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, நீ வந்துட்டு உன் வில்லேஜில் என்னென்ன இருக்கோ என்கிட்ட வந்து எல்லாத்தையுமே கொடு, எனக்கு ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாஸ் உண்மையாவா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அசிஸ்டன்ட் ஆமாம் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க நம்மளுக்கு ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்ம அதில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் பாஸ் உண்மையாக தான் சொல்கிறாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கஷ்டம் எல்லாமே நீங்கிருமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பாஸ் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இந்த மேனேஜர் ஹீரோயின் ஒர்க் பண்ணுறத மேலேருந்து பார்த்துட்டு எல்லாரும் இவளுக்கு ஏன் இவ்வளோ மரியாதை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு வில்லேஜ் லேடி மாதிரி அங்கே வந்துட்டுருக்காங்க. நான் வந்துட்டு உங்கள் பாஸை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்காங்க. பட் வந்துட்டு அங்கே அந்த மேனேஜர் வந்து அவள் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இங்கே வந்து இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு பாஸை தானே பார்க்கணும், வில்லேஜ்லேருந்து வந்திருக்கீங்களா, நானுமே வில்லேஜுக்கார பொண்ணு தான், அவர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரா இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அவரை வந்து மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பயுமே அங்கே மேனேஜர் வந்துட்டு இந்த லேடியை தான் நான் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன்னா உங்கள் வில்லேஜுக்காரவங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே வேகமாக போயிட்டு இவ்வளோ கம்ப்ளைண்ட் வேறு பண்ணிகிட்ருக்கான், ஏதோ ஒரு வயசான லேடியை போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு அம்மா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ ஐயோ எனக்கு அம்மான்னு தெரியாது அப்படின்றத சொன்னதும் நான் அதனால தானே இப்படி வேஷத்தில் வந்தேன், ஏன்னா நீங்களாம் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும்ல, ஒரு லட்சணம் தான் தெரியுது இல்லை, காசு இல்லாதவங்க வந்தாங்கன்னா நீ இலக்காரமாக பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலையே கிடையாது, நீ ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். அவங்க காலை பிடிச்சி அங்கே கெஞ்சிட்ருக்கான். பட் ஹீரோ ஒத்துக்க மாட்டான். அவங்க அம்மா ஃபைனலாக உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே மன்னிச்சுமே விட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ உனக்கு நான் சேலரியை திரும்பவுமே ப்ரொமோஷன் கொடுத்து டபுள் ஆக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா என்ன அது மட்டும் தானா, இவ்வளோ வந்துட்டு நீ மீல்ஸ் கூட்டி போன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி தள்ளினதும் ஹீரோயினை ரொம்ப பயந்து போயிட்டு இல்லை அவர் ரொம்ப பிஸி மேன் எதுக்காக அவரை போய் தொந்தரவு பண்ணேன்னு சொன்னதும் இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறான். பிறகு அவன் பெரிய ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான். என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கிராமத்து சைடில் அங்கே சாப்பாடு கேட்குறா. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இங்கே கிடைக்காதுன்னு சொன்னால் அவள் கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் நேரம் அங்கே வெளியே போய் பார்த்துட்டுறேன்னு சொல்லி அங்கே அவர்கிட்ட அந்த பொண்ணு எப்படி கேட்டாலோ அதே மாதிரியே சமைச்சு கொடுங்கன்னு சொன்னதும் இல்லை இங்கே வந்து அதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொன்னதுமே அவன் நிறைய காசை கொடுத்து அதே மாதிரியே நீங்கள் இப்போ சாப்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதும் அவங்க அளவுமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணி கொடுத்துட்றாங்க. நீ டேஸ்ட் பாருன்னு நம்ம ஹீரோயின்னு சொன்னதும் ஹீரோயின் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் ரொம்பவே எம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை அவங்க கால் பண்ணி நான் அவர்கிட்ட பேச வைங்கன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டுருக்கா. நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் ஏன் இப்படி தொல்லை பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃபோனை பிடிங்கிட்டு தேவையில்லாமல் இப்படி தொல்லை பண்ணிட்டுருக்காத, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் தேவையில்லாமல் பேச
பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவள் அந்த பாட்டியை போட்டு அங்கே பாடாப்படுத்திட்டு ஒர்க் வந்து வாங்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் வந்து ஒழுங்காக வந்து க்ளீன் பண்ண அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. பிறகு அந்த மேனேஜர்கிட்ட கால் பண்ணி என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து மீட் பண்ணணுமே நான் உங்களை அப்படின்றத சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு நான் வந்து முக்கியமான பார்ட்டி வந்துட்டு வைக்கணும், எனக்கு ஹால்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் இப்போ எல்லாமே புக் ஆயிடுச்சு எதுவும் இல்லைன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் சொல்லலாமா, நான் உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நான் வந்து உனக்காக எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க அந்த மேனேஜரை மீட் பண்ணிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் எப்பயுமே அவளோட பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு, அவருக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, அவன் மேலே லவ் வந்துச்சா என்னன்னு தெரியல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னா வந்து அவன் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால தான் இவன் என்ன கண்டுக்காமல் இருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. ஹீரோயின் இத்தனை வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கூட கொடுக்கல, ஆனால் அவளுக்கு பாருங்கள் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷனாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் அவளை இங்கே வந்து ஒரு பழி பண்ணி வேலையை விட்டு தூக்க வேணாமான்னு சொன்னதும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களோ பண்ணுறேன் மேடம்னு சொல்லிட்டு அந்தாலுமே அங்கே ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கே பார்ட்டிக்குமே ரொம்ப சூப்பராக அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே ஆல்ரெடி வந்து பிளான் என்னென்னா இன்றைக்கி அந்த சிங்கரை வந்து வரவிடாமல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிட்டாங்க போல். ஸோ வந்துட்டு இங்கே அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு வந்துட்டுருக்கா. பிறகு அங்கே பார்ட்டிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் எல்லா ஏற்பாடையுமே அங்கே பண்ணியிருக்கா போல். ஸோ வந்துட்டு எதுவுமே வந்து தப்பாக நடந்துடாதுல்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே திடீர்னு ஆளுங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பாட வேண்டிய அந்த சிங்கர் வந்துட்டு பாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களால இன்றைக்கி வர முடியாதான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வந்து ரொம்ப ஷாக்காகிருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ என்ன வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஏற்றி விட்டதுமே நம்ம ஹீரோயின் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, நான் வந்து கிராமத்தில் நிறைய பாட்டெல்லாம் பாடுவேன், நான் வேணா இதில் வந்து சிங் பண்ணவா அப்படின்றத சொன்னதும் அது எப்படி கிராமத்துக்கார பொண்ணை போய் பாட வைக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க நம்ம ஹீரோ. எனக்கு வந்து உன் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது, நான் வந்து உன்னை வந்து பாட வைக்கிறேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ இனிமேல் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. என்ன வந்துட்டு அவள் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப சூப்பராக அழகாக அங்கே ரெடியாகி விடுறா. அங்கே நம்ம ஹீரோ அவளை அங்கே பார்த்துட்டு மயங்கியே போயிடுறான். ஏன்னா இது உண்மையில அவதானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் கீழே வந்துட்டு அங்கே சிங் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா ரொம்ப கிராமத்துக்கார பொண்ணு மாதிரி இல்லாமல் சூப்பராக வந்துட்டு பாட ஆரம்பிச்சிடுறான். அந்த பிளான் எல்லாமே சொதப்புனதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. வேமா வந்தாங்க நம்ம ஹீரோட்ட என்ன நான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணனான்னு சொன்னதும் நீ உண்மையிலே சூப்பராக பண்ணிட்ட, கண்டிப்பாக இன்றைக்கி நீ பண்ணதுக்கு நான் வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்க வேணாமா, நான் வந்து உனக்கு திரும்பவுமே ப்ரொமோஷன் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் நீ ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோக்கு அதை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது நம்ம ஹீரோயின் மேலே. நம்ம 2 பேருமே சேர்ந்து வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் என்ன பாஸ் நீங்கள் வந்துட்டு மீட்டிங் போகணும் வரலையான்னு சொன்னதும் அதை கேன்சல் பண்ண அப்படின்ற சொல்லும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறான். ஹீரோயின் வேகமாக ஹாப்பியாகிட்டு போயிட்டு இன்றைக்கி நல்லாவே எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம வெளியே போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதும் அவங்க ஃப்ரெண்டு அவள் தான் போயிட்டால, நான் என்ன பண்ணுறது, நீ பேசாமல் மீட்டிங்கே கிளம்பி போ அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. பிறகு அந்த மேனேஜரும் அவளும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு சொதப்பினா என்ன மேடம், கண்டிப்பாக அவளை இங்கேருந்து வெட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து போகிறத பார்த்துட்டு பேசாமல் இவங்க 2 பேத்துக்கு நான் வந்து செட் பண்ணி விட்டா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே அவங்க ஃப்ரெண்ட்ட கால் பண்ணி நான் மீட் பண்ண வரேன்னு சொல்கிறா. அங்கே அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே என்ன மாறி போயிட்டீங்களேப்பான்னு சொன்னதும் நீமே தான் வந்துட்டு ரொம்ப மாறி போயிட்டு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டிருக்கேன், நான் அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம வந்துட்டு சேர்ந்து இன்றைக்கி வந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நான் வந்துட்டு உங்களுக்காக ப்ரேஸ்லெட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே போட்டு விட்டதும் அவன் வந்துட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு பார்வை பார்க்குறா. அவங்க ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வெயிட் பண்ணிடுச்சுங்க, நான் உங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க 2 பேருமே அப்போ ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவன் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான், உனக்கு என்ன தெரியலையா, நீ என்ன அவனை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னதும் அப்படின்னா வேறு யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, எனக்கு என்ன லவ் வரப்போகுது, நானே என்னோட குடும்பத்தை பாதுகாக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பற்றி பேசினதுமே நீ வந்துட்டு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வைக்கணும், பேசாமல் நீ வந்து இவனவே மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி விடுறதுல எங்கள் குறியாக இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன நீ வந்துட்டு என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்றத கேட்டதும் அவர் இந்த ஊர்லேயே பெரிய ரிச்சஸ்ட் மேன், அவர் எப்படி வந்துட்டு நார்மலாக எல்லாரையும் மீட் பண்ணுவார், அவர் ரொம்பவே பிஸியாக இருப்பாருன்னு சொன்னதும் நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே வந்துட்டு இருக்க போகிற, கிராமத்துலேருந்து உன்னோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவர் வந்து மீட் பண்ண வை, அப்போ அந்த ஆள் வந்துட்டு உன்னை ஏமாற்றிட்டாருனா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, என்னை சீட் பண்ணுற
பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, எதுக்காக நீ இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க, நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து நான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், இதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், உங்களுக்கு எனக்கு வந்து எந்த சவகாசமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் போனதுமே, இவ வந்துட்டு இப்படி மாறி போயிட்டாலே நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம ஹீரோயின் சொன்னதும், அவன் இந்த சிட்டிக்கு வந்தாலே ஆளுங்களோட குணம் எல்லாமே மாறி போயிரும் போல அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவளோட ஃபோனை வந்து அவள் வச்சுட்டு போயிட்டா போல. இந்த ஃபோன் வந்துட்டு ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக இருக்குது, இதை கொடுக்கணுமேன்னு சொன்னதுமே, நாளை பின்ன மீட் பண்ணும்போது கொடுத்துக்கலான்னு சொன்னதும், இல்லை இப்போ நம்ம உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ என்ன இவ்வளோ பெரிய பேங்க்லால அவள் இருக்கான்னு சொன்னதும், ஆமாம் அவளோட பாய் ஃப்ரெண்டு பெரிய பணக்காரவங்க அப்படின்றத சொல்கிறா. அங்கே நாங்கள் வந்து அவளை போய் உள்ளே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆனால் கார்ட்ஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட காருமே வந்துடுது. அங்கே அசிஸ்டன்ட் வரதை பார்த்துட்டு, என்னாச்சு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், அவள் இங்கே தான் இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சரி வாங்க நான் உங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அவன் என்ன ஏதோ ஒரு மெய்டு நினச்சிக்கிறான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகும்போது, இன்றைக்கி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு நீ ஒர்க் பண்ணி கொடுக்கணும், என்னோட மெய்டுக்கு வந்து உடம்பு முடியல, நீ என்னோட ரூமை க்ளீன் பண்ணி கொடுக்குறியான்னு சொன்னதும், ஆல்ரெடி எனக்கே வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கா. ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே, ஆல்ரெடி ரூம் நல்லா க்ளீனாக தானே இருக்குது அப்படின்றத சொன்னதும், இல்லை எனக்காக வந்துட்டு நீ கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், க்ளீன் இல்லாமல் தான் இருக்குன்னு சொன்னதும், சரின்னு சொல்கிறா. சரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு நான் உனக்காக நூடுல்ஸ்லாம் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அப்போ அந்த பாட்டி வர்றாங்க. என்ன உங்களுக்கு உடம்பு முடியலையாமே அப்படின்ற சொல்லி கேட்டதும், ஆமாம்மா எனக்கு உடம்பு முடியலன்னு அவன் சொன்னதும், அப்போ அங்கே மேலே இருந்த அவள் என்ன இன்னும் கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு கத்துனதுமே, நான் மேடமுக்கு கொண்டு போய் நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கொடுக்குறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டேன் மேடம்னு சொல்லும்போது அந்த சவுட்டை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு வேகமாக போய் அங்கே வந்து ஸ்க்ரீனில் மறைஞ்சிக்கிறா. ஐயோ இங்கேயும் வந்துட்டாளான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே உள்ளே போகும்போது அவள் பார்த்தா ஃபேஸில் வந்துட்டு பிளாக் கலரில் அங்கே மாஸ்க்லாம் போட்டு உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அடையாளமே தெரியல. இப்போ மேடம் இங்கே சூஃபன் சொல்லிட்டு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நான் எப்படி வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது இவ இங்கேயுமே வந்துட்டாலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோ எங்கே அந்த பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டிகிட்ட வந்து கேட்டதும், அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க, ஃபைனலாக நீங்கள் குக்கிங்குமே ஒரு ஆளுக்காக பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்கள் இதை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே அங்கே அவங்களுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஏன் அந்த ரூமில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கே போயிட்டான்னு சொன்னதும், இவன் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக வர்றான். அவங்க ஃப்ரெண்டு பார்த்து அவட்ட அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு இங்கே அவட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன், நீ தொல்லை பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃப்ளோட் பண்ணிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நான் வந்துட்டு முக்கியமான இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு உங்கள் கூட வரலான்னு சொன்னதும், உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கேன்னு சொன்னதும், கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தால் என்ன பார்ட்டி அட்டன் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். பிறகு அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ பிடிச்சி அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிடுறான். அவங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதும், ஹீரோ நீ தேவையில்லாமல் இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரூமுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் குடிச்ச வாசி ரொம்ப வந்துட்டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு அவனை பிடிச்சி வேகமாக கிஸ் பண்ணதுமே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதான்னு சொல்லிட்டு அவனுக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவன் நிலைமையை பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க டவலோட வந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன நடந்துச்சுன்னு உனக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் வந்துட்டு என்னன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவன் மேலே வந்துட்டு அங்கே வாமிட் பண்ணி விட்டுருக்கா. ஸோ அதனால தான் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வேமா அவளை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்துட்டு இப்போ என்ன நினச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்மளுக்கு நடுவில் எதுவும் ஆகலைன்னு சொன்னதும், நீ வந்துட்டு அப்படிலாம் வந்து நினைக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும், உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அதை நீங்கள் மறந்துடாதீங்கன்னு சொன்னதும், நான் அவளை லவ்வே பண்ணலைன்னு சொன்னா அப்படின்றத சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வர்றான். நம்ம ஹீரோயின் இது ரொம்ப தப்பு, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவன் பின்னாடியே போயிட்டுருக்கும்போது அந்த மேனேஜர் அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பி விட்றான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. இவளோட பின்னாடி சுற்றி தான் நீ வந்துட்டு என்ன கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மெய்டை போட்டு பாடாப்படுத்தினதும் ஹீரோங்க ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். தேவையில்லாமல் எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க, இதனால தான் உன்னை கண்டால் எனக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்றத சொன்னதும், அப்புறம் நீ வந்து என்னை ஏமாத்திட்டு இருப்ப, நான் வந்துட்டு சும்மா இருந்துட்டு இருப்பானா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே உளறிட்டு இருக்கேன்னு சொன்னதும் வேமாக ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை ஏமாத்திடாதான்னு சொன்னதும், நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு எப்பயும் சொன்னது கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ நான் வந்துட்டு எல்லாம் கொடுக்குறேன், பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடு, நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பெரிய சண்டை வர ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட்டாக அவங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கா. அப்போ அவளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வாஷ்ரூம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா அவங்க வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. அவங்க செக் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வெளியே வந்துட்டு கூப்பிடும்போது அங்கே
ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு வேகமாக அவளை பிடிச்சி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இந்த பேபி நீ வச்சுக்கக்கூடாது, அபார்ஷன் பண்ணிக்கோன்னு சொன்னதும், நீ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, ஊரில் வந்துட்டு என்ன பேசுவாங்கன்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்துட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன், இது என்னோட பேபி அப்படின்றத சொன்னதுமே, குழந்தைய வளர்க்குறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன், இந்த அப்பா யாருன்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவேன்னு சொன்னதும், ரொம்ப நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், இப்போ என்னோட பேபியுமே என்னால் பார்த்துக்க முடியும், நான் வந்துட்டு அதை பார்த்துக்கிறேன், நான் இதை அபார்ஷன்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை கீழே விழுந்ததுமே நம்ம ஹீரோங்க தூக்கி விட்டுட்டு நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன்கிட்ட அவங்களுக்கு பேபினா ரொம்ப பிடிக்குமான்னு சொன்னதும், பேபினா யாருக்கு வந்துட்டு பிடிக்காம இருக்கும் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாய் ஃப்ரெண்டுமே நல்லா தான் இருக்காரு, ஒரு அப்பாவுமே நல்ல தகுதியானவர் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கே வந்துட்டு அவன் வந்து முதுகில் இருந்து அந்த மச்சத்தை பார்த்துட்டு தெரிஞ்சிச்சு இல்லையா, இவன் கூட தான் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தோன்னு சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு நான் வந்து உங்கள் குழந்தைக்கு தான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிடுவோன்னு பார்க்குறான். நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே வந்து அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. அப்போ ஹீரோ நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருந்த, முழுசாக சொல்லிட்டு போய் இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறான், இந்த குழந்தையோட அப்பா நான் தான், நீ தேவையில்லாமல் அவட்ட இந்த விலகிருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டவங்க சண்டை போட்டதும் நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கூட கோவப்படுறான். ஹீரோயின் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாதான்னு சொல்லிட்டு அவன் கூட போகும்போது, நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு அவனை சூஸ் பண்ணிட்டு போறியான்னு சொன்னதும், அவன் எனக்கு அவன் தான் முக்கியம், நீ ஒன்றும் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஜாப்மே வேணான்னு சொல்லிட்டு அங்கே குயிட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு இவ்வளோ பார்த்தா அங்கே வந்து வீட்டில் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு போலியோ ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. பட் ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த ஊரை விட்டு கிளம்புற போல் திரும்ப வில்லேஜுக்கு. அப்போ அவன் இப்போ வந்துட்டு நீ ப்ரெக்னென்ட் ஆனதோடு அந்த வில்லேஜுக்குள்ளே போனேன்னா அந்த ஊருக்காரவங்க எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியலன்னு சொன்னதும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. சரி அந்த குழந்தை வந்துட்டு யாரோடது, உன்னோட பாஸோடது தானேன்னு சொன்னதும், அவள் ஆமான்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப கேவலமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ வந்துட்டு அப்படிலாம் அவரை வந்து பேசாத, அவர் ரொம்பவே நல்ல மனுஷன், எங்கள் 2 பேத்துக்குள்ள இப்படி நடந்த விஷயம் 2 பேத்துக்குமே தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னை வந்துட்டு நீ கால் பண்ணி கூப்பிடு, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு ஹீரோவோட அம்மா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், அதுக்காக தான் இந்த இதுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அவன் கொஞ்சம் கூட ஹாப்பியே இல்லாமல் அதை வந்துட்டு வாங்கிட்டு இப்படி வந்து போனதும், இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவன் மனசில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஹாப்பி இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே மெயிலாக இருந்து அவள் வந்து என்ன புதுசாக வந்து மெய்டு வந்துட்டாங்களா எனக்கு குக் பண்ணி கொடுக்கன்னு சொன்னதும், அவங்க நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்காமன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, எனக்கு நல்லாவே தெரியுது நீ வந்துட்டு வேலைக்காரி தானே, உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது, ஆனால் என் ட்ரெஸ்ஸை பாருன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே மெய்ட் சொல்லிடுறாங்க அதுதான் அங்கே பாஸோட அம்மாவேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டு வேமா ஓடி வந்து அம்மா சாரின்னு சொன்னதும், ஓ வயல நீ என் அம்மாலாம் கூப்பிடாத, உன் புத்தி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என்னோட மருமகளை வந்து வரவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இதுக்கப்புறம் இந்த லேடியை வேற நான் சமாளிக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு போனதையுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அவங்க தாத்தா பாட்டி தான். அவள் மண்டி போட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறா, நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவங்க தாத்தா ரொம்ப கோவமாயிட்டு, உன்னை நாங்கள் வந்துட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சோம், கடைசியில் நீ வந்து குழந்தைய வயிற்றில் வாங்கிட்டு வந்திருக்கியா, கிராமத்துக்காரவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ பாட்டி அவளை சமாதானப்படுத்திட்டு இந்த குழந்தைய நீ வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் தாத்தாக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவர் கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே தாத்தா இப்படி கோவப்படுறாரு அப்படின்றத சொல்லதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அது இருக்க தானே செய்யும், பட் அவர் ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு சரியாயிருவார் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. நைட் போல் பார்த்தாங்க ரொம்ப செக்ஸியாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அவள் செடியூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ சும்மா வந்து படுத்து தான் இருந்தேன், நான் ஒன்றும் மயக்கத்துலலாம் இல்லை, நீ வந்து என்கிட்ட இப்படி பண்ணிட்டுருக்கிறதுக்கு மரியாதையோடு இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே ஒயின் பாட்டில் அங்கே கொண்டு போய் டஸ்ட்பினில் போடும்போது இதெல்லாம் யார் வந்து குடிச்சது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் எல்லாம் வந்துட்டு அவங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிருது. இவ வந்துட்டு எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணான்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா, இவ என்ன போய் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்கே வந்து அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்ன நீ வந்து சிட்டிக்குள்ளே வந்து இருந்துட்டுருக்க, அவளை மட்டும் வில்லேஜுக்கு அனுப்பி வச்சிட்டியான்னு சொல்லி கேட்டதும், ஆமாம் நான் அனுப்பி வச்சிட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும், அப்போ அந்த குழந்தையோக்கு வந்துட்டு யார் பொறுப்பேற்றுக்குவான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது ஒன்றும் என்னோட குழந்தை கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோ கோவப்பட்டு அடிச்சிடுறான். என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு, நீ வந்துட்டு பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேலே பழிய போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், நான் என்ன
பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீயாவே கண்டுபிடி அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி அவள் திரும்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா, அதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ப்ரெக்னென்ட் ஆயில போய் சொல்லிட்டு இருக்கான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தாங்க டாக்டரை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான். அப்போ டாக்டர் அங்கே ஹலோ சொல்கிற மாதிரி கையை கொடுத்துட்டு அங்கே வந்து செக் பண்ணிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே கன்சீவால இல்லைன்னு சொன்னதும் அவள் இந்த ஆள் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதுமே ஓ இவர் போய் சொல்கிறாரா, சரி வா நம்ம வந்துட்டு இப்போ கிளம்பி போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணலான்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு நான் வந்து தெரியாமல் தான் போய் சொல்லிட்டேன், எனக்கு வந்துட்டு உண்மையில ரொம்ப லவ், நீ என்னை விட்டுருவேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கத்துனதும் நம்ம ஹீரோ இப்பயுமே சொல்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிட்டு மரியாதையோட வீட்டுக்கு போயிரு, தேவையில்லாமல் என்னை வந்து கோவப்பட்டு கத்த வைக்காத, நான் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணிட வேண்டியதாக இருக்கும், மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நான் கண்டிப்பாக உன்னை நிம்மதியாக மட்டும் இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே யார்கிட்டயோ கால் பண்ணி அவள் என்ன திரும்ப வில்லேஜுக்கு வந்துட்டாளான்னு சொன்னதும் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை அங்கவே வந்துட்டு கதையை முடிச்சு விடுங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அந்த மெயில் வந்து அதை எல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி அந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லிட்டு இருக்காப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட்லாம் வர ஆரம்பிச்சதுமே அங்கே இருக்க ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளை பாரு ஆள் வேற வெயிட் ஆகிட்டு இருக்கா, வாமிட்லாம் பண்ணிட்டு இருக்கா, எங்கேயோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா, ஆனால் வந்துட்டு வீட்டில் பாரு நல்லாவே வந்து அவளை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ தூரத்துக்கு மாறி போச்சுப்பா காலன்னு சொன்னதும் அங்கே தாத்தா வந்து கோவப்பட்டு அங்கே வந்து அவங்கள அடித்து விரட்டி விட்டுறாரு. என் பீத்தியை பற்றி எதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட நீ இப்படிலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒர்க்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே காசை கொடுத்து குழந்தை வந்துட்டு நல்லா பிறக்க வேணாமா, நீ நல்லா சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சீனில் நம்ம ஹீரோயின் கடைக்கு போயிட்டு அங்கே பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து சிட்டிக்கு போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்திருக்கியாமே, நானுமே உன்னை யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி நான் வந்து உன்னை கொல்ல தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ அங்கே வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறான். அந்த பர்சனை அடித்து போட்டுட்டு இப்படியே ஃபைட் வந்து நடந்ததில்ல. நம்ம ஹீரோ அந்த பர்சன் வந்து அட்டாக் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே மயக்கம் போட்டு விழுந்ததும் ஹீரோயின் அங்கே கதறி அழுதுட்ருக்கா. தயவு செஞ்சு நீ எந்திரிச்சு உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு டாக்டர் நாங்கள் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணோம்மா பட் எங்களால் காப்பாற்ற முடியலைன்னு சொன்னதும் அவள் வந்து ரொம்ப கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. கடைசியில் நீ வந்துட்டு உன்னோட குழந்தை தான் என் வயிற்றில் இருக்குன்னு சொல்லி தெரியாமே போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் தானே வந்துட்டு என்னோட ஃபேமிலி அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை நான் தான் சொன்னதும் இல்லை உங்களோட வந்து தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்ருக்காரு. அப்போ என்னோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவருக்கு சின்ன அடிதான் நீங்கள் உள்ளே போய் பாருங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவர் ஹீரோயினை பார்த்ததுமே ஐயோ என் தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சிட்டு எங்கள் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு நீங்கள் பேசாமல் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஏன் இப்படி கோவமாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசினதும் உங்கள் தலையில் அடிப்பட்டதில் எது மறந்து போச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டெல்லாம் கிடையாது, அவள் கூட சேர்ந்து தவறுதான் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருச்சு, அதை யூஸ் பண்ணிட்டு அவள் என் கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன இந்த ஸ்டோரியெலாம் எனக்கு வந்து கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என் பக்கம் திரும்பு, இந்த குழந்தை வந்து யாரோட வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் வந்துட்டு இதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இந்த குழந்தை வந்துட்டு உன்னோடது தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன சொல்லிட்டு இருக்க, நம்மளுக்கு நடுவில் எப்போ இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அன்னைக்கு நைட்டு வந்து உன் கூட சேர்ந்து இருந்ததே நான் தான், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னு அவன் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காளா அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு எதுக்காக நீ வந்து என்கிட்ட இதை சொல்லலை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே என்ன பண்ண முடியும், உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி தெரியும் போது நான் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே வந்துட்டு இந்த பொண்ணை உன்ட்ட அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவள் வந்து ஷாக் ஆகிட்டு ஆமாம் அப்படின்றத சொன்னதுமே இவ தான் என்னோட ஃப்ரெண்டு ஷூ ஃபேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவள் இவ்வளோ நாளாக ஏமாத்திட்டு இருக்காளா, கண்டிப்பாக அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக வேறு இருந்துகிட்ருக்கு, கடைசியில் எனக்கு என் லவ் பண்ண பொண்ணே கிடச்சிருச்சு, என்னோட குழந்தையுமே எனக்கு கிடச்சிருச்சு, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறவேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு அன்றைக்கி ட்ரக்கு கொடுத்து அனுப்பி வச்சதுமே அந்த பொண்ணு தான் காசுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினால் அதை நம்பவே முடியல. ஏன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே எல்லாம் காசுக்காக தான், நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, நான் வந்து உனக்கு எப்பயும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு அவள் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவான், நான் சும்மா அவளை விட்டுருவானா, கண்டிப்பாக நான் அவளை வந்து ஏதாச்சும் பண்ண வேணாமான்னு சொன்னதும் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு தான் நான் ஆசைப்பட்றான், நீ வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்
மார்னிங் அங்கே மெயில் வந்துட்டு உங்ககிட்ட பாஸ் பேசணுமான்னு சொல்லிட்டு எங்கள் கால் வந்து கொடுத்ததுமே அவன் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், உன்னோட வில்லேஜில் வச்சு பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா. அதுக்கப்புறம் அங்கே வில்லேஜில் வந்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கள் கிளம்பி வந்துட்டுருக்கா. இந்த கிராமத்துக்காரவங்களாம் என்னை பற்றி எவ்வளோ சீப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நான் காமிப்பேன் உங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவள் இறங்குனதுமே அங்கே ஒரு பர்சன் வந்து வெல்கம் பண்ணுறாரு. பிறகு அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுமே, ஆமாம் இது எல்லாமே டைமண்ட்னால செய்யப்பட்டிருக்கு, நல்லா தான் இருக்கும், ஆனால் உங்களை மாதிரி ஒரு பிச்சைக்காரவங்களுக்குலாம் இது என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, உனக்காக நாங்கள் வந்துட்டு இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆனால் நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு எங்களை சீப்பாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்களாம் வந்துட்டு இங்கே வரணும்னே அவசியம் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே பிரைடு வராங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, என்னோட ஹஸ்பண்ட் கூட எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, நான் எவ்வளோ பெரிய பணக்கார லைஃப்பை வாழ போகிறேன் தெரியுமா, நீ ஏதாச்சும் பிச்சைக்காரனை மேரேஜ் பண்ண போறியான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், ஓ அவர் வந்து உன்னை மேரேஜ் பண்ண போகிறாரா, உனக்கு நல்லா தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டுருக்கா. அப்போ அங்கே பிரைடு வரான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ என்ட்ரானதுமே இவ ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கள் கையை நீட்டா. ஹீரோ அங்கே வந்து விளையிக்கிட்டு வேமா அவளோட பக்கத்தில் போய் நின்னதும், நீ எதுக்காக அவளோட பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்க, நீ என்ன தானே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு இவ்வளோ நாள் என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சு, நீ வந்து அவளோட ஐடென்டிஃபை யூஸ் பண்ணிவிட்டு நீ வந்து அங்கே வந்து இருந்துட்டுருக்கேன்னு சொன்னதும், அப்போ நீங்கள் எல்லாரும் கூட்டம் சேர்ந்துட்டு என்னை ஏமாத்துனீங்களான்னு சொல்லிட்டு அவரும் அங்கே கோவப்பட்டுருக்கா. நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே இருந்தா, ஆனால் எதுக்காக இவ்வளோ கேவலமாக பண்ண, எனக்கு ட்ரக்கை கொடுத்து அங்கே அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே எல்லா விஷயங்களையுமே சொன்னதுமே அவன் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்சனையுமே அடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு வந்தவனை இவனை நீ தானே ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப அங்கே வந்து பயந்து வேற போயிடுறா. ஆமாம் நான் இதெல்லாம் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன், ஏன்னா என்னோட லைஃப்பை நான் வந்து செட்டில் ஆக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் உன்னோட ஐடென்டிஃபை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும், நான் வந்து எப்பயுமே உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சேன், ஆனால் நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோ, உன்ன மாதிரி ஒரு லேடியை நான் பார்த்ததே கிடையாது, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கே போலீஸில் பிடிக்க சொன்னதும் இவன் ரொம்ப பயந்து போயிட்டு, ப்ளீஸ் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்டதும், ஓ உன்னை காப்பாற்றுறதுக்கு மட்டும் நான் வேணுமா, உன்ன மாதிரி ஒரு லேடியை நான் பார்க்கவே கூடாது, இதுக்கப்புறம் எதுக்காக நான் இங்கே வச்சு இதெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, நீ வந்துட்டு ஃப்ரெண்டுன்ற பேரில் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு கத்திட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அடிக்க வேற வந்துட்டுருக்கா. பட் ஹீரோங்க வந்து அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு, நீ வந்து பண்ண தப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவ்வளோ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப கத்திட்டே போயிட்டுருக்கா. அவங்க ஒருத்தவங்க வந்துட்டு என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்க போகிறீங்களா, மேலே ஏதாச்சும் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோங்க ரிங்கை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுறான், என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு கத்தும்போது நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக சொன்னதுமே இன்னும் சத்தமாக சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே கையில் ரிங்கை போட்டுட்டு 2 பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்றாங்க. அப்போ அவங்க தாத்தா வந்து இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் ஹீரோ, தாத்தா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் பேத்தியை நான் நல்லபடியாக பார்த்துக்கிருவேன், அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த கிராமத்துக்காகவும் கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணாமல் இருக்க மாட்டேன், இங்கே வந்து கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்க எல்லாருக்குமே ஜாப்லாம் கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட சைடில் தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், நம்ம இப்படியே வந்து இங்கே நின்றுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோமே, உன்னை சும்மா மட்டும் விட மாட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மனசில் என்னோட லைஃப்பில் வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்ஸும் நடக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாரான்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே வந்துட்டு இப்போ ரொம்ப நல்லா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோயினுமே மேரேஜுமே பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.